அஸ்தினாபுர அரண்மனை மாடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் திரௌபதி. ஒரு சில ஆண்களும் அனாதைகள் மற்றும் விதவைகள் அதிகமாகவும் காணப்பட்டனர். இவற்றுக்கெல்லாம் தானே காரணமோ என்று திரௌபதி நினைத்த நேரத்தில் அங்கு வந்த கிருஷ்ணரை பார்த்ததும் அழத் தொடங்கினாள். திரௌபதியின் எண்ணத்தை அறிந்த கிருஷ்ணர் கூறினார், திரௌபதி, விதி மிகவும் கொடூரமானது. நாம் நினைப்பது போல் அது வேலை செய்யாது. அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்து முடிவுகளையும் மாற்றுகிறது. நீ பழிவாங்க நினைத்தாய், வெற்றி பெற்றாய். துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல, அவர்களைச் சேர்ந்திருந்த கௌரவர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர். இப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை விடுத்து வருத்தத்துடன் இருக்கிறாயே என்றார். அதற்கு திரௌபதி, என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா, இல்லை அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா என்றாள். அதற்கு கிருஷ்ணர், உண்மை நிலையை உணர்த்தவே உனக்கு இங்கு வந்துள்ளேன் என்றார். உனது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு இது என்றார். இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பா என்று கேட்ட திரௌபதியிடம், நீ மட்டுமே காரணம் என்று கருதாதே, நீயும் ஒரு காரணம். உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டாய் என்றார். நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா என்று கேட்டாள் திரௌபதி. நீ நிறைய செய்திருக்க முடியும். உனது சுயம்பரம் போல் நடந்தபோது கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பளித்திருக்கலாம். அதற்கு பிறகு குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாகும்படி இட்ட கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உன் அரண்மனையில் பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று துரியோதனனை அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தால் நீ மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய். அப்போதும் ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்திருக்கலாம். வார்த்தைகள் கூட பல நேரங்களில் பல விளைவுகளுக்கு காரணமாகிவிடும் திரௌபதி. பேசுவதற்கு முன் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து சிந்தித்து யாருடைய மனமும் காயம் அடையாத வண்ணம் பார்த்து பேசுதல் வேண்டும். இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல, உன் சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் என்றார். திரௌபதியின் மனம் தனது தவறை சிந்தித்தது. சிறிது ஆறுதல் அடைந்தது. அமைதி அடைந்தாள். மனிதனின் பற்களில் விஷமில்லை, ஆனால் பேசும் வார்த்தைகளில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு மனிதன்தான். எனவே வார்த்தைகளை அறத்துடன் பயன்படுத்த வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்தாதபடி சிந்தித்து பேச வேண்டும். நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்தால் விளைவுகளும் நல்லதாகவே இருக்கும்.